friends, welcome to vasanthi'skitchen. இன்னைக்கு நம்ம என்ன டிஷ் பண்ண போறோம்னு பார்த்தா மேக்ரோனி. குழந்தைகளுக்குலாம் ரொம்ப பிடிச்ச மேக்ரோனி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் எல்லாம் என்னென்னன்னு சொல்றேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது வந்து 200 கிராம் மேக்ரோனி எடுத்திருக்கேன். அதுக்கு ஒரு 2 பெரிய வெங்காயம் பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். ஒரு 3 தக்காளி பழத்தை பேஸ்ட் ஆக்கி எடுத்து வச்சிருக்கேன். மிக்ஸில போட்டு அரைச்சி இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 2 ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன். சில்லி சாஸ் ஒரு ஸ்பூன், ஸ்வீட் டொமேட்டோ சாஸ் அது ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன். லாஸ்ட்ல போடுறதுக்கு கொத்தமல்லி, அதுக்கு போடுறதுக்கு பொடியெல்லாம் ஒரு ஸ்பூன் வந்து தனியா பவுடர் எடுத்து வச்சிருக்கேன். அரை ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா. இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்ப மேக்ரோனி வேக வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்துல தண்ணி இது மாதிரி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. அந்த தண்ணியில வந்து ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். அதோட கூட ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கணும். இந்த மாதிரி தண்ணி நல்லா கொதிச்ச பிறகுதான் இந்த மேக்ரோனி அதுல போடணும். இப்ப நம்ம எடுத்து வச்சிருக்க மேக்ரோனி அதுல போடுறேன் நானு. இது நல்லா வேகட்டும். ஒரு 10 நிமிஷத்துல இது நல்லா வெந்துரும். அதுக்கப்புறம் நான் காட்டுறேன் எப்படின்னு. ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்ப இந்த பாஸ்தா பாருங்க நல்லா வெந்துருச்சு. அவ்வளவுதான். இந்த ஸ்டேஜ்ல இதை எடுத்து ஸ்ட்ரெயின் பண்ணிடலாம். நம்ம வெந்துருச்சு. இப்ப இந்த பாஸ்தாவை நல்லா வடிகட்டி எடுத்தாச்சு. இது ஒரு கடாய் வச்சிருக்கேன். அதுல ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கிறேன் நானு. இந்த கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை போடுறேன் நான். வெங்காயம் நல்லா கொஞ்சம் வதங்கணும். வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக நான் அதில் கல் உப்பு சேர்த்துருக்கேன். இந்த பாஸ்தாவில் வேக வைக்கும் போது நான் எண்ணெய் எதுக்காக ஊற்றினேன்னா அது அப்போ ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். அதனால தான் ஒரு ஸ்பூன் அதில் எண்ணெய் ஊற்றி வேக வைக்கணும். அப்போ தனித்தனியாக அப்படியே ஒட்டாமல் இருக்கும். தக்காளியும் கட் பண்ணி போடாமல் அதை நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சிருக்கேன். அப்போ தான் இதில் எல்லாமே ஒன்னோட ஒன்று சேர்ந்த மாதிரி இருக்கும். அதனால தான் நான் தக்காளியை அரைச்சி வச்சுருக்கேன். இந்த வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் நம்ம இஞ்சி பூண்டு விழுத சேர்த்துடலாம். அதையும் கொஞ்சம் பச்சை வாசனை போக வதக்கி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்க தக்காளி இதில் சேர்க்கலாம். இதையும் நல்லா பச்சை வாசனை போக நல்லா வதக்கணும். தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கி சுருள வரணும். இதில் நம்ம எடுத்து வச்சிருந்த இந்த பொடியெல்லாம் ஒன்று ஒன்றா சேர்த்துடலாம். வெறும் மிளகாத்தூள் ஒரு அரை ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன். அது கூட ஒரு 1.5 ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு ஸ்பூன் கரம் மசாலா, இது கூடவே ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். இது நல்லா வதங்கி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர மாதிரி வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கிட்டோம். இதில் இது நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கணும். இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வருது. இப்போ இந்த சாஸை சேர்த்துடலாம். நம்ம சில்லி சாஸ் வந்து இந்த ஸ்பூனில் ஒரு 2 ஸ்பூன் நான் சேர்க்குறேன். டொமேட்டோ சாஸ் அது ஒரு 2 ஸ்பூன் சேர்த்து அவ்வளோதான். இப்போ இதில் இந்த நம்ம பாஸ்தாவை சேர்த்துடலாம். இப்போ இதில் இந்த பாஸ்தாவை நம்ம சேர்த்துடலாம். மேக்ரோனியை இது எல்லாம் ஒன்றா கலக்கிற மாதிரி நல்லா பரட்டி விடணும். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு சரியாக இருக்கான்னு லாஸ்ட்டில் பார்த்துக்கலாம். இது நல்லா பரட்டியாச்சு. இப்போ உப்புலாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கலாம் இந்த ஸ்டேஜில். இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க கொத்தமல்லியை தூவிடலாம். அவ்வளோதான். இது செஞ்சாச்சு. இது செய்கிறது ரொம்ப ஈஸி. குழந்தைங்களாம் இந்த மேக்ரோனியை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு எப்படி எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இதை செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். இதை வேற ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பாருங்க இந்த மேக்ரோனியை வேற ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இதை செஞ்சு பாருங்க. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு உங்க கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அதோட இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போதான் நான் போடுற அடுத்தடுத்த டிஷ்ஷு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிச்சிட்டே இருக்கும். தேங்க்யூ.